வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ தங்க முனியப்பன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காவிரி கரையோரம் அமைந்திருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் மிகவும் மகிமை வாய்ந்தவை. அவற்றில் ஒன்றுதான் ஸ்ரீ தங்க முனியப்பன் ஆலயம். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணப்பள்ளி. இங்குதான் காவிரி கரையோரம் அமைந்திருக்கிறது முனியப்பன் ஆலயம். வாருங்கள் அந்த தலத்தின் சிறப்பினை தெரிந்து கொள்வோம். சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மார்கழி மாதம் மக்கள் காலரா நோயால் பாதிக்கப்பட்டார்கள். போதிய மருத்துவ வசதி இல்லாததால் மக்கள் பெரிதும் அல்லல் பட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஊரைச் சேர்ந்த ஒருவருக்கு சாமி வந்ததாம். உங்க ஊரை பாதுகாக்க எந்த காவல் தெய்வமும் இல்லை, அதனால்தான் இத்தகைய துர்சம்பவங்கள் நடக்கின்றன. உங்களை காக்க நான் முனி வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள் ஊரில் இடம் கொடுத்து என்னை வணங்குங்கள். பிணியால் மக்கள் மடிவதை தடுப்பேன் என்று அருள்வாக்கு கிடைத்ததாம். அதனால் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் முள்காடாக கிடந்த இந்த இடத்தில் சிறிய கல்லில் சிலை வேல் வைத்து வழிபட தொடங்கினார்கள். ஊரில் பிணி பாதிப்பு விலகியது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த முனியப்பனை காவல் தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் ஊர் மக்கள். ஆலமரத்திற்கு அருகில் பெரிய தலம் அமைத்து கையில் வேலுடன் அருளும் முனியப்பன் சிலையை அமைத்துள்ளார்கள். அவருக்கு இருபுறமும் பூத சிலைகள் உள்ளன. அது மட்டுமன்றி குதிரையில் அமர்ந்திருக்கும் கோலத்திலும் நின்று கொண்டிருக்கும் நிலையிலும் வீரர்கள் சிலையும் வைத்துள்ளார்கள். முனியப்பன் வேட்டைக்கு செல்லும் போது உடன் செல்லும் பரிவாரங்கள் இவர்கள் என்பது நம்பிக்கை. ஆலமரத்தடியில் மற்றொரு காவல் தெய்வமான ஐயனாருக்கும் சிலை உள்ளது. அவருக்கு முன் பக்தர்கள் வேண்டுதல் நிமித்தம் கொண்டு வரும் வேல்களை சொருகி வைக்கிறார்கள். பட்டவன், பழைய முனியப்ப சாமி ஆகியோரையும் இங்கே தரிசனம் செய்யலாம். முனியப்பனுக்கு உரிய வன்னி மரத்தடியில் கூடாரம் அமைத்து பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். மார்கழியில் இந்த முனியப்பனுக்கு 10 நாள் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அனைவரையும் காத்தவர் என்பதால் அனைத்து சமூக மக்களும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். முதல் நாள் காப்பு கட்டுதல் தொடங்கி ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடக்கும். முனியப்பனாக சாமி ஆடுபவர் காவிரிக்கு சென்று நீராடி வேல்களை கழுவி எடுத்து வருவார். தொடர்ந்து கருப்பு சட்டை அணிந்து கைகளில் வேல்களை தாங்கியபடி மேலதாளம் முழங்க ஊருக்குள் வீதியுலா வருவார். வீடுதோறும் வாசலில் வைத்து அவர் பாதங்களுக்கு நீரூற்றி தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். அப்போது சாமியாடி வழங்கும் திருநீரு மகத்துவம் நிறைந்ததாக போற்றப்படுகிறது. அதை பூசிக்கொண்டால் தீராத வினைகளும் தீரும். பிணிகள், தோஷங்கள் போன்ற சகலவிதமான பீடைகளும் விலகும் என்பது நம்பிக்கை. இங்கனம் தங்கள் வீடு தேடி வரும் சாமியிடம் மக்கள் மனமுருக வேண்டுதல் வைப்பார்கள். வேண்டுதல் பலித்ததும் மறுவருடம் சாமிக்கு தங்கச்சங்கிலி, மோதிரம், கருப்பு சட்டை, வெள்ளிக்காப்பு, இரும்பு வேல், பித்தளையில் இடைமணி, வெள்ளி ஒட்டியானம் என்று காணிக்கை செலுத்துவது வழக்கமாக வைத்துள்ளார்கள். குறிப்பாக குழந்தை பேற்றுக்காகவும் நீதிமன்றங்களில் இருக்கும் தீராத வழக்குகளில் தீர்வு கிடைக்கவும், நோய் நொடிகள் நீங்கவும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் விலகிடவும் முனியப்பனிடம் வேண்டுதல் வைத்து வரம் பெறுகிறார்கள். தங்க முனியப்பனை வேண்டிக் கொண்டால் நம்முடைய பணக்கஷ்டம், மனக்கஷ்டம் அனைத்தும் விரைவில் விலகும் என்பது நம்பிக்கை. எக்காரணம் கொண்டும் முனியப்பன் சாமியை பட்டினி போட்டுவிடக்கூடாது. மீறினால் வறட்சி ஏற்படும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஆகவே தினமும் ஊரில் எது நடக்கிறதோ இல்லையோ தவறாமல் முனியப்பனுக்கு மாலை சாற்றி தேங்காய் உடைத்து வெண்பொங்கல் படைத்து பூஜிக்கிறார்கள். வானமே கூரையாக அமர்ந்திருக்கிறார் தங்க முனியப்ப சாமி. ஆகவே பக்தர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவரை தரிசித்து வணங்கி செல்லலாம். இந்த முனியப்பன் வேல் கொண்டு ஊரை காப்பவர் என்பதாலோ என்னவோ இந்த ஊரில் கத்தி அறிவாள்கள் செய்யும் பட்டறைகள் அதிகம் இருக்கின்றன. கேட்ட வரங்களை கொடுக்கும் கண்கண்ட தெய்வமாய் திகழும் இந்த தங்க முனியப்பனை வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வையும் ஒளிர வைப்பார் அந்த தங்க முனியப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.